கோமதிங்க கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு வழியாக ராஜி பிரச்சனை முடிஞ்சிச்சு. இங்கே மட்டும் அவருக்கு ராஜியும் கதிரும் லவ் பண்ணல, ராஜி கண்ணங்க ஒருத்தர் தான் லவ் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு உடனே அந்த நமக்கும் சேர்த்து இன்னாரும் பெரிய பிரச்சனையும் போயிருக்கும். அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போய் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே ஊசாட நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு இங்கே கோமதி மனசு உடஞ்சி போய் ஒருடியா எல்லாத்தையும் தப்பிச்சாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கோமதி கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோயிலில் போய் கோமதி சாமி கும்பிட்டு வரும்போது இங்கே கோமதிக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள பார்க்குறாங்க. அவங்க கோமதியை பார்த்து, என்ன கோமதி நல்லா இருக்கியா, பார்த்தே ரொம்ப நாளாச்சு, ஆளே அழகாந்த அளவுக்கு மாறிட்ட, முன்னாடி மாதிரிலாம் நீ இப்போ வெளியே வரதில்லை போல, ஏன் கோமதி வீட்டில் அத்தனை மருமகம் இருக்காங்க, இருந்துமா வீட்டில் உனக்கு அப்படி கரெக்டாக இருக்குது? இல்லைக்கா, வேலைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வீட்டை பார்த்துட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறது அவ்வளோதான்க்கா. 2 மருமக வேலைக்கு போகிறாங்க, ஒரு மருமக படிக்கிறா, ஏன் பொண்ணும் காலேஜ் போகிறா, அப்புறம் வீட்டு வேலை பார்த்துக்கணும்ல, வேலையே கரெக்டாக இருக்குக்கா அப்படின்னு பேச, ஆமாம் நீ சொன்னதான் ஞாபகத்து வருது, உன் கடைசி பொண்ணு பேர் அரசி தானே? ஆமாக்கா அரசி தான். அரசியை 2 நாளைக்கு முன்னாடி கோயிலில் பார்த்தேன்டி, ஏதோ ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தா, யார் உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு கேட்க, இல்லையக்கா அப்படி இருக்காது. இல்லைம்மா அரசி தாம்மா பார்த்தேன், நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் பார்த்து சூதானமாக இரு கோமதி, ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்களை இந்த பசங்க எல்லாருமே பேசி மயக்கி கெடுத்துட்றானுங்க, அப்புறம் அதுங்களும் அவனு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுங்க, இந்த காலத்து பொண்ணுங்களை நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கோமதி யோசிச்சுட்டே வராங்க. வரும்போது கரெக்டாக பாண்டியனும் கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. வரும்போது கோமதியை பார்க்குறாரு பாண்டியன், இங்கே பக்கத்துலேருந்து வண்டி நிப்பாட்டுறாரு. ஆனால் கோமதி அதை கண்டுக்காமல் அவங்க பட்டு போயிட்டுருக்காங்க. உடனே பாண்டியன் கோமதி கோமதி அப்படின்னு கூப்பிட டக்குன்னு கோமதி திரும்பி பார்க்குறாங்க, பாண்டியனா இருக்குது. ஏங்க வாங்குங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, என்ன கோமதி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், வண்டி வந்து பக்கத்தில் நிப்பாட்டுறேன், முன்னாடிலாம் என் வண்டியை சத்தம் கிட்டாலே தூரத்துலேயே கண்டுபிடிச்சிடுவேன், இன்றைக்கி பக்கத்தில் நினைக்கிற நீ காதில் வாங்காமல் போயிட்டுருக்கியே, அப்படி என்ன சிந்தனில் போயிட்டுருக்கிறீன்னு அப்படின்னு கேட்க, இல்லைங்க அது வந்து சொல்லு கோமதி என்னாச்சு, நீங்கள் வாங்க வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாண்டி கேட்குறாரு, என்னாச்சு கோமதி என்ன பிரச்சனை? இல்லைங்க கோயிலுக்கு போயிருந்தேன் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு, சரி அங்கே நம்ம தெரிஞ்ச அக்காவை பார்த்தேன், அந்த அக்கா சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி அரசியை நான் கோயிலில் பார்த்தேன், ஒரு பையன் கூட கோயிலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுங்க. என்ன கோமதி பேசுகிற, இல்லை நீ என்ன பேசுகிற, நம்ம பொண்ணாச்சும் அப்படி பண்ணுறதாவது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க வேறு யாராவது பார்த்துருப்பாங்க, அதனால நீ ஒன்று நம்ம பொண்ணு நினச்சிக்காத கோமதி, அரசியை பற்றி எனக்கு தெரியும், அரசி கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு உடந்தையாக இருக்க மாட்டா, அதனால் நீ இதெல்லாம் போய் அரசிட்டு கேட்டு அவள் மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காஃபி சாப்பிட்டுட்டு பாண்டியம் போயிடுறாங்க. பார்த்தா நம்ம அரசி கூப்பிட்டு கோமதி கேட்குறாங்க, அரசி இது மாதிரி செஞ்சியா நீனு அப்படின்னு கேட்க, என்னம்மா என்ன பேசுகிற நீனு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது அப்படின்னு இங்கே அரசி திட்ட, உடனே கோமதியும் சரிடி ஒழுங்காக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசி ஒன்று வெளில வராங்க. வெளில வரும்போது கரெக்டாக நம்ம குமார் நிற்கிறான். குமாரை பார்த்த அரசி, ஆஹா நாம் சும்மா இங்கே என்னம்னா அம்மாவுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு அரசி ஃபோனில் பேசுகிற மாதிரி இங்கே சிரிச்சு வச்சு பேசுகிறாங்க. குமாரும் காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு அரசிகிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ராஜி பார்த்துடுறாங்க. என்ன இது 2 பேரும் நின்று ஆப்போசிட்டில் பேசிக்கிறாங்க, ஆனால் 2 பேரும் பார்த்து சிரிக்கிறது சரியில்லையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ராஜி 2 நிமிஷம்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ராஜிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, இவங்க 2 பேர் தான் பேசிக்கிறாங்க, வேணும்னு ஃபோனில் பேசுகிற மாதிரி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு அங்கே நின்று இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ராஜி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் இங்கே ராஜிக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது, நாம் அரசியை கூப்பிட்டு கேட்டால் என்ன அப்படின்னு. ஆனால் அரசி உள்ளே வந்ததும் கொஞ்சம் பரபரப்பாக கிளம்புறாங்க. ராஜி ஒன்று, அரசி எங்கே போனீன்னு அப்படின்னு கேட்க, இல்லை நீ எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வேக வேகமாக கிளம்புறாங்க. ஏன்னா கோமதி அரசிட்டு கேட்டாங்களே அதை குமார்ட்ட சொல்லியாகணும் அப்படின்னு. ஏன்னா கோமதி வேற இங்கே அரசி மேலே சந்தேகம் வந்துடுச்சு, அதோட குமார் இன்னைக்கு வெளியில் போகலான்னு அரசிட்ட சொல்லியிருந்தான், அதனால் நம்ம வெளியில் போக முடியாது அப்படின்னு இங்கே அரசி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் குமார் கண்டிப்பாக அவனை பார்த்து பேசி ஆகணும், வந்தே ஆகணும்னு சொல்கிறான், அதனால் நேரில் பார்த்து பேசிட்டு குமார்ட்ட சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அரசியும் கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே கரெக்டாக ராஜி அரசியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா அங்கே போனதும் அரசி குமார்கிட்ட பேசுகிறாங்க, இது மாதிரி நாம் 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம்ல, அதை யாரோ பார்த்து அம்மாட்ட சொல்லிட்டாங்க, அதனால் அம்மா சந்தேகப்பட்டு கேட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு நாம் நேரில் பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம், நாம் ஃபோனில் வேணால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன அரசி இப்படி சொல்கிற, அப்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன வேண்டான்னு சொன்னால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, என்ன அரசி நான் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம 2 குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னா நாம் கல்யாணம் பண்ணிட்டா தான் உண்டு அப்படின்னு, உங்கள் அண்ணனும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது மாதிரி நீ நானும் பண்ணிக்கலாம் அரசி, அதுதான் சரியாக இருக்கும், என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல அரசி அப்படி இப்படின்னு குமார் பேசி மனசை மாற்றிட்டு இருக்கான்.
ராஜி ஒரு கடத்துக்கு மேலே பொறுத்தது போதும்னு சொல்லி ஏஞ்சி வெளில வராங்க. வந்து அரசி என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, அண்ணி அது வந்து அண்ணி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அரசி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. இவன் நல்லவனே கிடையாது. நீ நினச்சிட்டு இருக்க இவன் நல்லவன் அப்படின்ட்டு. இவன் மோசமானவன். இவன் எனக்கு அப்பையிலேருந்து தெரியும் இவன் எப்படியாப்பட்டவன் சொல்லிட்டு. இவன் ஒரு காரியக்காரன். அவன் காரியாகணும் அப்படின்னா என்ன வேணும் பண்ணுவான். அப்படியாப்பட்டவன் இவன். எனக்கு தெரிஞ்சு இவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றை பகடகையாக யூஸ் பண்ண நினைக்கிறான். நீ மட்டும் இந்த விஷயத்தை பண்ணாத ராஜி. அரசி, உன் மேலே அத்தையும் மாமாவும் பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் அண்ணனுங்க எல்லாமே ஒன்று முழுசாக நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்காக நீ அவங்களை எதிர்க்கப்பட்ட நின்று அப்படின்னு கேட்க, அண்ணி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. குமார் நல்லவர் தான். அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் மோசமானவங்க இருக்காங்க. குமார் என்று சத்தியம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம 2 வீடும் ஒத்துமையாக இருக்கும், எந்த பட்சமும் இருக்காது அப்படின்னு. உங்களுக்காக தான் நீ அதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் போய் குமார் தப்பாக பேசுகிறீங்க. இந்த வார்த்தை குமாரை பற்றி தெரியாமல் அவர் தப்பாக பேசாதீங்க, அவர் மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜி பலான அரைச்சி வர விட்றாங்க. என்ன அரிசி என்ன பேசுகிற நீன்னு? எனக்கு தெரியுமா, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? நான் அந்த வீட்டில் அவன் கூட இருந்திருக்கேன். அவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இப்போது இங்கேருந்து நீ வீட்டுக்கு வர. நீ மட்டும் வரல அப்படின்னா இந்த விஷயத்த நான் இப்பயே போய் அத்தைடி மாமாட்டு சொல்லிடுவேன். அப்புறம் நடக்கிற பிரச்சனைக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பார்த்து, டே பொறுக்கி நாயே, உனக்கு அறிவு இல்லையாடா? அவள் சின்ன பொண்ணு. அவளை போய் இப்படி பேசி மயக்கி ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறியே? உனக்கு இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லையா? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. நான் மட்டும் போய் இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கண்டத்தனமாக வெட்டி போட்டுருவாங்க. எப்படி வசதி அப்படின்னு சொல்லி இங்கே குமாரை அனுப்பி விட்றாங்க. ராஜுவும் அரசியும் வீட்டுக்கு வராங்க. அரசி உம்முனே வராங்க. கோமதி பார்த்துட்டு, என்ன அரசி எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு போனேன், வரும்போது மூஞ்செல்லாம் உம்முன்னு இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ராஜு ஒன்று, இல்லைத்த நான் தான் சும்மா அரசியை திட்டேன். அதான். ஏன் என்ன திட்டினேன்? இல்லை வேலை செய்ய மாட்டா, படிக்கவும் மாட்டாளே, படிப்பும் சரியாக வரல, அதான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு திட்டினேன் அதான் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே கோமதி, அதுக்கே ஏன் மூஞ்சுக்கு வச்சிருக்க, இங்கே பாரு இங்கே வா அப்படின்னு சொல்ல, என்னம்மா உனக்கு பிரச்சனை இப்போது? என்ன பண்ணணும்? ஏன் நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுமா? அப்போ எனக்கு எதையுமே சொந்தமாக யோசிக்கிறதுக்கு இந்த வீட்டில் இதுவே கிடையாது, எந்த விருப்பமும் இல்லையா எனக்கு? இல்லை எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கத்த, இந்த படி இப்போ நான் என்ன கேட்டுட்டு இந்த கற்று நீ போ அப்படின்னு சொல்ல, அம்மா வேண்டாமா என்னை கடுப்பேத்தாதீங்க, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், இனிமே என் விருப்பத்துக்கு என்னை விடுங்க, உங்கள் விருப்பத்தினால இருக்க முடியாது அப்படின்னு இங்கே அரசி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே கோமதி ராஜிட்ட, என்ன ராஜி அவள் பேசுறது சரியில்லையே, அவள் மூஞ்சி சரியில்லையே, நீ ஒரு மாதிரி இருக்க, உண்மை சொல்லி என்னாச்சுடி அப்படின்னு கேட்க, ராஜு ஒன்னே, அத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இதை பெருசாக்க வேணாம், நாமளே பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு ராஜி. இல்லைத்த ராஜி சொல்கிறாங்க ஒன்று, அரசி சரியில்லைத்த, அதான் அரசு எங்கேயோ போகிறாள்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணி போனேன், பார்த்தா அரசியும் குமார் லவ் பண்ணுறாங்களாம். அந்த குமார் அரசியோட மனசை கெடுத்து வச்சிருக்கான். நீ வந்து என்னை நம்பு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்கள் 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவளை ஆசை வார்த்தை பேசி மயக்கி அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தான். அதை நான் பார்த்துட்டேன். அதை பார்த்து அரசிகிட்ட சொன்னேன், ஆனால் அரசி புரிஞ்சுக்கல, அதான் கோபத்தில் ஒரு அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அவளை அங்கேயும் இன்னும் நாள் பலன்னு போக வேண்டியது தானே, அதுக்குள்ளே மேடத்துக்கு இந்த ஆசை வந்துருச்சா, அடி பாவி வரேன் இது அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி சொல்கிறாங்க, இல்லத்த நம்ம ரொம்ப போட்டு அவளை ப்ரெஷர் பண்ணோம்னா அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறா, அது அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணி ஆகணும், நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு ராஜி சொல்ல, கோமதி ஒன்று, இளையராஜி அதெல்லாம் அப்படி விட முடியாது, நீங்க வா அப்படின்னு அரசியலுக்கு போகிறாங்க. டாடி எந்திரிமலை, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிட்டு மனசில்? காலையிலேயே என்கிட்ட அந்த அக்கா சொன்னாங்க, ஆனால் நான் கூட உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் உன்னை வந்து கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, அப்போல்லாம் இருக்கவே மாட்டேன் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீ கனவசனம்னு சொல்லி இப்போலாம் வந்து என் பொண்ணை கேட்டுருக்காது அப்படின்னு உன் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காரு, ஆனால் நீ என்னமோ அந்த நம்பிக்கைலாம் கெடுக்கிற மாதிரி அவன் அதை சொன்னான் இவன் இதை சொன்னான்னு சொல்லிட்டு பேசி நிற்கிற. இங்கே பிராசி திரும்பவும் சொல்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே அந்த மாதிரி விஷயம் பண்ணி உங்கள் அண்ணனுங்க எவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கணும்னு நீ பார்த்து தான் இருக்க. அதனால் திரும்ப சொல்கிறேன், அதுவும் அந்த குடும்பத்தை நம்பி போனேன், உனக்கு அவ்வளோதான். அந்த குடும்பத்தில் தான் நானும் வந்திருக்கோம், உன் அண்ணி வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை ஆளுங்க எப்படி இருப்பானுங்க அப்படிங்கிறது உன்னை தாண்டி எனக்கு நல்லாவே தெரியும். நல்லது தான் சொல்கிறான் அரசி. அதனால் நம்மளை வச்சு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், உன்னை வச்சு உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு அவனுங்க திட்டம் போட்டுருக்கானுங்க. அந்த திட்டத்துக்கு நீயே பலிக்கிடவா ஆகிடாத அரசி, வேணாம் அப்புறம் உங்கள் அப்பா தாங்க மாட்டார் அப்படின்னு கோமதி சொல்ல, அரிசி ஒன்று, இல்லைம்மா அவன் வந்து 2 குடும்பத்தை சேர்த்துக்குன்னு சொன்னாமா, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேம்மா, கண்டிப்பாக எனக்கு மற்றபடி அவன் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லைம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேம்மா அப்படின்னு அரசி கோமதிக்கு சத்தியமும் பண்ணுறாங்க.